விஷசாராயம் குடித்து சிகிச்சை பெற்று வருவோரில் 30 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். நம்ம நேரலையில் பார்த்தோம், மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருந்தார் 30 பேரின் நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே நேற்று உயிரிழப்பு குறையும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்பொழுது மேலும் அதிகரிச்சிருக்கு. இன்னும் 30 பேரின் நிலை கவலைக்கிடம்னு சொல்றது இன்னும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிச்சிட்டு வராங்க? அந்த ஹாஸ்பிட்டல்ல போதுமான வசதிகள் எல்லாம் இருக்கா? கள்ளக்குறிச்சி மருத்துவமனையிலிருந்து மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். அதில் இன்னும் 30 பேரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். விஷச்சாராய வழக்கில் கைதான 3 பேர் கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு அன்பரசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அன்பரசன், தற்பொழுது வரைக்கும் யார் யார்கிட்டலாம் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? விசாரணைய அப்டேட் என்னவா இருக்கு? மேலும் கைதான 3 பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேரை கைது பண்ண வாய்ப்புகள் இருக்கா? விசாரணையுடைய நிலவரம் குறித்து சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி விஷசாராயம் விற்பனை தொடர்பாக 3 நபர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜின் சகோதரர் தாமோதரன் மற்றும் கோவிந்தராஜின் மனைவி விஜயா ஆகிய 3 நபர்கள் நேற்று கள்ளக்குறிச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின் சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இந்த நிலையில் அந்த 3 நபர்களையும் சிபிசிஐடி போலீசார் தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தற்போது நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷசாராயம் குடித்து தற்போது வரை 47 நபர்கள் உயிரிழந்த சம்பவமானது மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் முதற்கட்டமாக கள்ளக்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்த கோவிந்தராஜ், அதாவது கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜின் சகோதரன் தாமோதரன், அதே போன்று கோவிந்தராஜின் மனைவி விஜய் ஆகிய 3 நபர்களை கைது செய்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு சிபிசிஐடி போலீசாரும் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அந்த ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள அந்த 3 நபர்களையும் மீண்டும் இவர்கள் கைது செய்தனர். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள 3 நபர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். விசாரணை அதிகாரி கோமதி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கைது செய்யப்பட்ட 3 நபர்களையும் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிபதி ஸ்ரீராம் முன்னிலையில் தற்போது ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கில் இதுவரை 4 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோவிந்தராஜின் சகோதரன் தாமோதரன், அதே போன்று கோவிந்தராஜின் மனைவி விஜயா, இந்த 3 நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த கள்ளச்சாராயம் அனைத்துமே தாங்கள் கல்வராயன் மலை பகுதியில் விற்பனை செய்யக்கூடிய சின்னதுரை என்பவரிடமிருந்து மட்டுமே வாங்கியதாகவும் தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த சின்னதுரை அங்கு ஏற்கனவே காட்சிய நபர்களோடு தொடர்பில் இருந்து அங்கிருந்து வாங்கி இந்த 3 நபர்களுக்கும் விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட 3 நபர்கள் அளித்த தகவலின் பேரில் நேற்று மாலை சின்னதுரையை சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் 3 நபர்கள் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட சின்னதுரையிடம் தற்போது சிபிசிஐடி அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கல்வராயன் மலையில் யார் யாரெல்லாம் இந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சிருக்கிறார்கள், யார் யார் பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள், எத்தனை நபர்களுக்கு இவர்கள் விற்பனை செய்திருக்கிறார்கள், குறிப்பாக சின்னதுரையுடன் விசாரணை நடத்தும் போது சமீப காலமாக, அதாவது கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக இவர் கள்ளச்சாராயம் விற்பனையில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த கள்ளச்சாராய விற்பனையில் மொத்தம் எத்தனை நபர்களுக்கு இதுவரை இவர் விற்பனை செய்திருக்கிறார், யார் யாரிடம் வாங்கியிருக்கிறார் என்பது குறித்த பல்வேறு விவரங்களை தற்போது சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள அந்த 3 நபர்களையும் கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். விஷச்சாராய வழக்கில் தற்பொழுது வரைக்கும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3 பேர் கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன். தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனையிலிருந்து செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். அவரோடு மீண்டும் பேசலாம். ராஜ்குமார், சற்று நேரத்திற்கு முன்னதாக மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களை சந்தித்தார். 30 பேரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். அவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிச்சிட்டு வராங்க? மேலும் சிகிச்சை அளிப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அரசு எடுத்திருக்கு? கார்த்திகா, மாவட்ட ஆட்சியரிடம் நாம் பல கேள்விகளை செய்தியாளர் சந்திப்பிலே முன்வைத்தோம். குறிப்பாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதில் அனைத்து விதமான நடவடிக்கையும் தேவையான மருந்துகளும் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தெரிவித்திருக்கிறார். இதில் மிக முக்கியமானது, காலை நாம் நேரலில் செய்த தகவலை சொன்னது போல
விஷச்சாராயம் அருந்தியவர்கள் யாரும் மறைக்க வேண்டாம். அவர்களுக்கு பாதிப்புகள் உடனடியாக தென்பட்டாலோ அல்லது விஷச்சாராயம் அருந்தியிருந்தாலே உடனடியாக மறைக்காமல் அரசு மருத்துவமனைக்கு வர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் மிக முக்கியமான ஒரு தகவலை இன்று காலை தெரிவித்திருக்கிறார். மாவட்ட ஆட்சியரும் காவல்துறையினரும் ஏற்கனவே எந்தெந்த கிராமங்களில் இது போன்ற ஒரு புகார் வருகிறதோ அதை கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை குறித்து மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக விஷச்சாராயம் அருந்தி ஒரு சில நாட்கள் ஆகியிருந்தால் மருத்துவமனைக்கு வரக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு உடனடியாக டயாலிசிஸ் செய்யக்கூடிய நடவடிக்கையை மருத்துவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் மெத்தனால் விஷச்சாராயத்தில் அதனுடைய சதவீதம் அதிக அளவுக்கு கலக்கப்பட்டிருந்தால் உடனடியாக இரத்த பாதிப்பு ஏற்படும். இதன் மூலமாக உடல் உறுப்புகள் செயலிழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக சிறுநீரகம், நுரையீரல் போன்றவை உடனடியாக உடல் உறுப்புகள் செயலிழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும், அதை ஒட்டி மூச்சு திணறல் அதிக அளவுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். எனவே இந்த தீவிர தன்மைக்கு போகாமல் இருப்பதற்கான நடவடிக்கையை தான் உடனுக்குடன் இங்க கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் எடுத்து வருவதாக மாவட்ட ஆட்சியரும் தெரிவிக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாகவே கிட்டத்தட்ட 162 பேருக்கு மேல் விஷச்சாராயம் அருந்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு தற்போது வரை ஒரு 30 பேர் கொஞ்சம் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தேவையான அனைத்து விதமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று உயிரிழப்பை தடுப்பதற்கான நடவடிக்கை தான் மிக அவசியமாக இருக்கிறது. அதை மருத்துவர்கள் செய்து வருகிறார்கள். தேவையான அளவுக்கு மருத்துவர்கள் இங்கு இருப்பதாகவும், ஏற்கனவே கடந்த 18ஆம் தேதி கூடுதலான மருந்துகள் விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மருத்துவமனையிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டது. எனவே அதெல்லாம் போதுமான அளவுக்கு கையிருப்பு இருப்பதாகவும் இதை எல்லாமே கண்காணித்து வருவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உயிரிழப்பு நடந்தால் உடற்கூறு ஆய்வு செய்வதற்கு தாமதம் ஏற்படாமல் இருப்பதற்காக மருத்துவர்களும் தனியாக இருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சைகள் அனைத்துமே மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் மருத்துவத்துறை சார்பிலும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு தேவையான நடவடிக்கையை எடுத்து வருவதற்கான நடவடிக்கையும், குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே அதற்கான உத்தரவும் பிறப்பித்திருக்கிறார். எனவே தேவையான நடவடிக்கையும் அடுத்த கட்டமாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு என்ன உதவிகள் தேவை அதை எல்லாமே கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகம், வருவாய்த்துறை இணைந்து அதற்கு அடுத்த கட்ட பணிகளையும் மேற்கொள்ள இருப்பதாக இன்று காலை தெரிவித்திருக்கிறார். கார்த்திகா, 30 பேரின் நிலை கவலைக்கிடம் என்பது நமக்கு மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. தொடர்ந்து உயிரிழப்புகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அரசும் அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது. நீங்க விவரங்களை சேகரிங்க ராஜ்குமார். மீண்டும் நாம் பேசலாம்.